அந்த இடத்துல அவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு உனக்கு என்ன வேலை? நீ எவ்வளோ செய்யணும்? நீ எங்க போகணும்? உனக்கு நீ எவ்வளோ வயசு இருக்குது? என்ன செஞ்சிருக்கிற? நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற 10 வருஷத்தை சத்துரு ஏதோ ஒன்று உன் கையில கொடுத்து, ஒரு லவ்வா இருக்கலாம், ஒரு போனா இருக்கலாம், ஏதாவது ஒன்று உன் கையில கொடுத்துட்டு 10 இயர்ஸ் மகன், 10 வருஷம் மகன் உன்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டான்னு வையேன். அதான் ஒரு வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. அந்த 10 வருஷம் நீ சும்மா இருந்த பாரு, 10 வருஷம் நீ இந்த விஷயத்துல இருந்துட்டே பாரு. அடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கிற 75 வயசு 80 வயசு வரைக்கும் நீ வாழ்ந்தன்னா உன் வாழ்க்கையில ஒண்ணு கூட நீ சாதிக்க முடியாது. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன். 16 வயசுல என் வீட்டை விட்டு கிளம்பினேன். 16 இயர்ஸ், 16 வயசு. இன்னைக்கு எனக்கு 41 வயசு. இந்த பலிபீடத்தில் எதுக்கு நான் சந்தோஷப்படணும் இல்லையோ, என் வாழ்க்கையில 41 வயசுல ஒரு பெரும் பாகத்தை தீமையா கழிக்கலைங்க, நன்மையா ஆண்டவரோட கழிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இன்னைக்கு இந்த பலிபீடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் செத்து போனா கூட, இந்த பலிபீடத்துல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நான் இறந்து போனா கூட கண்டிப்பா நான் துக்கப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த 41 இயேசுக்குள்ள ஏதையோ ஒரு சிலரையாவது உருவாக்குற அளவிற்கு கர்த்தர் என்ன நம்பிட்டார்ல. நான் சொல்றேன், நீ என்ன பண்ணுவ, நீ என்ன செய்வ? உனக்கு 22 இயர்ஸ், உனக்கு 22 வயசுல நான் சர்ச்சுக்கு பாஸ்டர். 22 இயர்ஸ்ல பெருமைப்படுத்தல, ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆனா உங்களை பார்த்து கேட்கிற மகன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? உலகத்துல இருக்கிற நிறைய பேருக்கு யார் வேணாலும் இருக்கலாம். அவனை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கு, அவனுக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு, அவன் கேட்டா அவனுக்கு ஃபேக்டரி வச்சு கொடுக்குற ஆள் இருக்குது, அவன் கேட்டா அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு உனக்கு யார் இருக்கா? உனக்காக யார் இருக்கா? உங்க அப்பா உனக்கு என்ன பண்ணிட முடியும்? உங்க அம்மா உனக்கு என்ன பண்ணிட முடியும்? நீ வளர்ந்த என்ன உன் மேல பொறாமப்பட்டு உன்னை தூக்கி கீழே போட்டு மிதிக்கலான்னு கூட எத்தனை கூட்டம் காத்துட்டு கிடக்குது. நீ தான் வளரணும், நீ தான் எழும்பணும், நீ தான் சாதிக்கணும், நீ தான் பெரிய ஆளாகணும். இவ்வளவு பெரிய பொறுப்பை தலை மேல வச்சுட்டு ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லாத இது பின்னாடியே நீ எத்தனை நாள் நீ போவேன்னு நினைக்கிற? எத்தனை நாள் நீ போவ? நீ ரொம்ப நாள் ஓட முடியாது மகன். ஆனா ஒரு நாள் உணர்வு வந்து, ஒரு நாள் இது தப்பு, இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போது நீ இல்ல, இது இல்லாம என்னால வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டுட்டேன்னா அன்னைக்கு நீ இந்த சத்தியத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. இன்னைக்கு இதுவே உன் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கட்டும். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்.